நிறைய இருக்கு. பாக்குறதுனால எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட முடியாது. உங்களுக்கு திறமை இருந்தா யாருமே உங்களை நிறுத்த முடியாது. கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க இண்டிவிஜுவலா உங்க ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி அது தமிழ்ல சொல்லுவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் a start. You cannot become a super professional makeup artist in this one day seminar. But ஆல்ரெடி நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னுடைய டெக்னிக்ஸை கத்துக்கிட்டு அடுத்து என்னை பார்க்க வரும்போது மேம் அன்னைக்கு நான் செமினார்ல கத்துக்கிட்ட டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு பிரைட்ஸ் இப்போ நிறைய பேர் வராங்க, நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அவங்க சொன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். எல்லா இடமே பிரைட்ஸ்க்கு நான் வந்து மேக்கப் பண்ண போறது இல்லை. ஆமாவா இல்லையா? ஸோ எல்லாரும் சேர்ந்து வளரலாமே. எல்லாருக்கும் பிரைட் இருக்கிற எல்லா பிரைடும் எனக்கு தான் வரணும்னு நினைக்கிறது கரெக்டான ஐடியா கிடையாது. இப்போ நான் அதே மாதிரி யோசிச்சா 350 ரூபாய் நான் சொல்லி தரீங்க, எல்லாரும் கடை போட்டுட்டா என் கிளாஸ்க்கு யார் வருவாங்கன்னு நினைச்சா நான் எப்படி கடை நடத்த முடியும்? என் திறமை எந்த உங்கள் திறமை உங்களுக்கு. சரியா? யாரையும் பார்த்து டிஸ்டர்பே ஆகாதீங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு குழப்பறதுக்கு நிறைய பேர் பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை தெரியும். திரும்பி பார்க்காம முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த கிளாஸ் அப்படிதான் நடந்தது. இதுக்கு முழுக்க முழுக்க நான் சொன்ன மாதிரி ஜாய் க்ளோரியஸ் டீமோ அண்ட் யமுனா மேம் அவங்க ஃபேமிலி இவங்கெல்லாம் தான் சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் சொல்றேனே, அவங்க ஒன்றும் பெரிய பிராண்ட் கிடையாது ஸ்ரீலங்கால. அவங்களும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சலூன் வச்சிருக்காங்க, அகாடமி வச்சிருக்காங்க. இத்தனை பேர் உருவாக்குனா அவங்க பிசினஸ் என்ன ஆகும்? அது அவங்க யோசிச்சிருக்கலாம்ல. அவங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, அவங்களும் சலூன் தானே. ஆமாவா இல்லையா? ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணணும்னு நான் சொன்னப்போ அவங்க முன்னாடி வந்து நான் செய்யறேன் மேம்னு சொன்னாங்க. எதுக்கு மேம் நீங்க செய்றீங்கன்னு சொன்னா, என் ஸ்டூடெண்ட் செய்யும் போது என் ஸ்டூடெண்ட்டுக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன். என்னை வளர்த்தது, என்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க ஒரு விஷயம் என்கிட்ட கேட்கும் போது நானும் அவங்களுக்காக செய்வேன். அது ஒன் டே செமினார் பேமெண்டோட அவங்க ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைச்சா அதுக்கேற்ற சேலரி வாங்கி அவங்க ப்ராஃபிட் பார்க்கும்போது நானும் ப்ராஃபிட் பார்க்கணும். ஆமாவா இல்லையா? ஸோ இந்த செமினாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடையாது, எனக்கும் ப்ராஃபிட் கிடையாது. இட் இஸ் அ கம்ப்ளீட்லி எஜுகேஷனல் பர்பஸ். அனௌன்ஸ் பண்ண 2 நாள்ல சீட்ஸ் பிளாக். 2 நாள்ல ஃபுல் சீட்ஸ் பிளாக். இன்னும் பெரிய அரங்கம்காக நாங்க பார்த்தோம். இன்னும் 2000 பேர் 3000 பேர் வரதுக்கு தயாரா இருந்தாங்க இந்த செமினாருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அரங்கம் டேட் கிடைக்கல ஸ்டம்பல் கொலம்போல. இல்லாட்டி இது இதை விட பயங்கரமா பெருசா இருந்திருக்கும். பட் எனிவே ஐ அம் ஸ்டில் ஹாப்பி. இத்தனை பேர் இலங்கையில இத்தனை பேர் வருவாங்கன்றது கண்டிப்பா நானும் எதிர்பார்க்கல. காம்படிஷன் ஷோஸ் இந்த மாதிரி எல்லாருமே ஒன்னா கூடுவீங்க. ஒன் டே செமினாருக்காக எனக்கு தெரிஞ்சுதான் முதல் வாட்டி இத்தனை பேர் ஒன்னா கூடி இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்.